Bubble Organic. Organic health mix for men and women. Cash on delivery available. Hi everyone, this is Aval Glitz channel and I'm Sumaya, MPT Sports and Fitness Instructor. So today in the topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PCOD. So இன்னைக்கு இருக்கிற எல்லா women's-க்கு most of the time என்ன பாதிக்குது அப்படி பாத்தீங்கன்னா PCOD and thyroid. So ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படினா இந்தியால இப்போ இருக்கிற women's-ல 10 in 1 women are always diagnosed with PCOD ன்னு சொல்றாங்க. So what is PCOD? இது எப்படி நம்ம ஓவர்கம் பண்றது and என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு and effortless-ஆ இதை எப்படி கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். So PCOD னா என்ன அப்படினு பாக்கும்போது நார்மலான நம்ம ஒரு ஃபீமேல் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மேல் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ். ஸோ பொதுவாகவே எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே ஃபீமேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸை விட மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் வந்து நடக்கும். ஸோ இது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதோட சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் வை நான் சிம்டம்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு 60% ஆஃப் த விமென்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகாது. ஸோ இது எந்த ஸ்டேஜில் ரியலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன்சீவ் ஆக முடியாத பட்சத்தில் தான் அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் நோயிங் ஆல் த சிம்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸில் ஃபார் சம் பீப்புள் ப்ளீடிங்கே இருக்காது. சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும், இல்லை சில பேருக்கு ஒரு ஸ்கேண்டி ப்ளீடிங் இருக்கும். செகண்ட் இஸ் யோர் இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் க்ரோத் நிறைய இருக்கும். இந்த மேல் பேட்டர்ன் க்ரோத்தில் வந்து அப்பர் ரிப்பில் ஒரு ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களோட சீக்ஸில் இருக்கலாம், இல்லை உங்களோட ஜா லைனில் அதிகமாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஓவரால் கம்ப்ளீட் பாடியில் கூட உங்களுக்கு அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ என்ன காசஸ்னால இந்த பிசிஓடி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த மெயின் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்கில் நம்மளோட அம்மா பாட்டிங்களுக்குலாம் இந்த பிசிஓடி ஃபேக்டர்ஸ் இன்னுமே வந்து அவங்கள பாதிக்கல. ஆனாலும் நம்மளுக்கு பாதிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒபீஸான ஒரு ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம். நம்பர் 2 அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஃபேக்டர்ஸும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யோர் லைஃப் ஸ்டைல். See, we people are designed to mobile and do a lot of movement, but நம்ம ஒரு sedentary lifestyle குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். Either you stand and work for a long time or you sit and work for a long time. And next thirdly is your stress. Stressful ஆன factors எல்லாமே we should start avoiding. So next section of the video we'll be seeing two important factors. One is your diet modification and two is your stress free life நம்ம எப்படி கொண்டு போகணும். So the diet அப்படி நம்ம வரும்போது it is always meant to say that there is no fancy diet for PCOD. நீங்கள் எந்த டயட் எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட சிம்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, அதாவது உங்கள் சிம்டம்ஸை இட்ஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் உங்களோட டயட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் நோ அபவுட் டயட் ஃபிலாசபி. ஸோ டயட் ஃபிலாசபினா என்ன அப்படின்னா ஒரு 4 விஷயம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஒன்று, வாட் டு வி ஈட், நம்ம என்ன சாப்பிட போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹவு மச் டு வி ஈட், எவ்வளோ நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அண்ட் தேர்ட் இஸ் ஒரு நாளைக்கு எத்தனை இன்டர்வல்ஸில் நீங்கள் ஃபுட் இன்டேக் எடுக்கணும். அண்ட் ஃபோர்த் இஸ் எந்த அளவுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும், அதாவது பிஃபோர் சன்செட்டா ஆஃப்டர் சன்செட்டான்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு டயட் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லும்போது பிசிஓடிக்கு நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட் வந்து 365 டேஸுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் ஒரு ரொட்டீன் எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ அண்ட் யூ ஹாவ் டு நோ த ஃபிலாசபி ஆஃப் டயட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வாட் டு வி ஈட், நம்ம என்ன சாப்பிட்ணுன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வைஸாக பிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே அந்த இயற்கைக்கு கிட்ட இருக்கிற மாதிரி ஃபுட், அதாவது விச் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஃபார்ம் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மேங்கோவோ இல்லை மேங்கோ புட்டிங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எது ரொம்ப நேச்சரானதுன்னு சொல்லும் போது நம்ம மேங்கோ தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் வெண்டர்ஸை பேட்ரனைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபுட்டோ இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கும்போது இது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் லோக்கலி அவைலபிளாகவும் இருக்கும். அதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸாக போனீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் லாட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இது எத்தனை நாள் இருக்க போதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட் சிம்பிளாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹாவ் யோர் ஃபுட் இன்டேக் விச் இஸ் வெரி லோக்கல், ஃப்ரெஷ் and easily available. So next is how much do we eat. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பசிச்சாலுமே always take the amount of food which is half of you are going to eat. இந்த விதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாகவோ ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண. why mindful eating அப்படின்னு கேட்கும்போது whenever you eat what happen is உங்களோட ஸ்டமக் வந்து
உங்களோட பிரெயினுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும். அதாவது இப்போ உங்களோட ஸ்டமக் ஃபில் ஆயிடுச்சு, ஸோ கமான் லெட்ஸ் ஈட், லெட்ஸ் ஸ்டாப் ஈட்டிங் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் யூசிங் யர் மொபைல் ஆர் வித்தவுட் யூசிங் யர் டிவி, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வயிறுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. இஃப் நாட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் யூ லைக் 1.5 times to 2 times of your food intake வந்து நிறைய எடுக்க போகிறீங்க. ஸோ ஆல்வேஸ் see to that you are eating without any distractions and only take half portion of the food which is you are going to eat regularly. And third one is எத்தனை இன்டர்வல்ஸில் நீங்கள் ஃபுட் இன்டேக் எடுக்கணும். ஓகே, சி வென் வி ஆர் பார்ன் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ப்ரோக்ராம்ட் ஃபீச்சர் இருக்குது. அதாவது 3 டைம் நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். அதாவது பசிக்குதோ இல்லையோ வி ஹாவ் டு டேக் ஃபுட் இன்டேக் லைக் மார்னிங், லன்ச், டின்னர், ஸ்நாக் டைம், இப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் டெம்டேஷன்ஸ் அண்ட் ஹங்கர். ஏன் அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங்க்கோ மால்க்கோ போய் நீங்கள் ஏதாவது இப்போ சாப்பிட்றீங்க, பசிக்குதோ இல்லையோ நீங்கள் ஒரு பர்கரோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் டெம்டேஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பசிச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா அது ஒரு ஹங்க்ரினஸ் தான், அந்த டைமில் தான் நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுவர் தட் unnecessary ஃபுட் இன்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தட் இஸ் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெம்டேஷன் அண்ட் யோர் ஹங்கர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போ சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதாவது பிஃபோர் சன்செட். ஸோ நீங்கள் ஐதர் ஒரு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லை நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை இருக்கிற வெயிட்டே நீங்கள் வந்து கெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டாப் ஈட்டிங் பிஃபோர் சன்செட். அதாவது ஒரு 7-7:30க்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபுட் இன்டேக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லனா, யூ ஆர் நாட் கோயிங் டு கெயின் யோர் வெயிட் ஆஃப்டர் திஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே உங்களோட வெயிட் ஐதர் மெயின்டைன் ஆகும், இல்லைனா வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் we are going to see எப்படி உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாற்ற போகிறீங்க. ஏன்னா as I told you before, 2 main factors is very important to cause you PCOD. One is your poor diet and second is your stressful-ஆன life. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு ஃபிட்னஸுக்குமே அண்ட் ஒரு PCODக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் அந்த எக்ஸசைஸ் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கூட டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிசிஓடியோட மெயின் ஃபிட்னஸ் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ தட் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ஃபிட்னஸ்க்கும் அண்ட் பிசிஓடிக்கும். ஸோ whenever you try to do your fitness என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் பண்ணுறீங்க, ரெகுலராக ஒரு 1 hour to 15 minutes இல்லை 30 minutesக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து கம்மி பண்ணும். அதாவது எண்டோஃபின்ஸ் இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்னெல்லாம் உங்கள் பாடிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எப்போவுமே ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ப்ளெஷரபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலையிலும் சரி, நீங்கள் பார்க்குற பார்வையிலும் சரி, எல்லாமே ஒரு ப்ளெஷரபுளான ஃபீல் கொடுக்கும். அண்ட் முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோலை வந்து கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் இட்ஸ் கோயிங் டு ஃப்ளோ இன் யுவர் ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதாவது செரோட்டோனின் அண்ட் டோபமைன்னு சொல்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து அது ஃப்ளோ இன் பண்ணும்போது உங்களோட லைஃப் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாறப்போகுது. லைக் நீங்கள் அந்த ஃபிட்னஸை வந்து கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஒரு விஷயத்தையுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு பிசிஓடி பீப்புள் பண்ணணும் அப்படின்னா, always make sure that you have to do a combination of cardio workouts and strength training. Why am I stressing cardio and strength training அப்படின்னு பார்க்கும்போது, கார்டியோவில் வந்து நிறைய பேருக்கு உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஃபேட் லாஸ் மெயினாக கார்டியோ ஒர்க்கவுட்ஸில் தான் நடக்கும். அண்ட் see to that you always start with low impact intensity. either ஒரு ஹை இன்டென்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 2 to 3 months நீங்கள் ரெகுலராக இப்போ பார்க்குற எல்லா ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஹை இம்பேக்டும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். எப்போவுமே ஒரு ரிசர்ச்சே சொல்லுது, அதாவது நீங்கள் 5 days வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது 2 days வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இன்வால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புஷ்அப்போ இல்லை ஸ்குவாட்ஸோ பண்ணும்போது அது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கீழே வரும். கார்டியோனா எந்த ட்ரைனிங் பண்ணாலுமே உங்களோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கார்டியோ ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட்லி எவ்வளோ நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் செய்யணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 30 seconds பிரேக் எடுத்து ஒரு ஒர்க் அவுட்டுமே நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டு நாட் என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த ஒரு இன்டென்சிட்டியான ஒர்க் அவுட்ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆல்வேஸ் கோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி while performing your fitness routine.